அதே மாதிரி சூரா தௌபாவுல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், குல் இன் கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்பாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா வ மசாகீனு தர்தௌனஹா. அவ்வளவு தான் இன்றைய உலகத்து ஆசைகள். அவ்வளவு என்ன சொல்றான் அல்லாஹ்? உங்களோட மூதாதையர்கள், பாப்பா உம்மா வாப்பட பாப்பா உங்களோட மூதாதையர்கள், அபுனாவுக்கும் உங்களோட பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு தானே ஓடி ஓடி எல்லாம் செய்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக லஞ்சம் பண்ற, பிள்ளைகளுக்காக வேண்டி எல்லா ஃப்ராடும் பண்றது. இஹ்வானுக்கும் உங்களோட சகோதரங்கள், அஸ்வாஜுக்கும் உங்களோட மனைவிமார்கள். பிள்ளைங்கிட்டா இன்னைக்கு நிறைய பேர் தவறு செய்யற பொண்டாட்டியால பொண்டாட்டி பிள்ளைங்கிட்டு அவதான் அந்த ஆசைக்கு வாய், ஆசையை ஆம்பளைகளுக்கு உண்டாக்குற வாய் அவதான். நாம டிவி ஒன்றை வேண்டி கொடுப்போம், ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு டிவியை வேண்டி கொடுப்போம். வேண்டி கொடுக்குற ஆஜியாருக்கு தெரியா இந்த டிவி படுத்த போகுது பாடு. சும்மா நினைச்சு வேண்டி கொடுக்குறேன், 20,000 ரூபாய் காசு தானு வேண்டி ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு ஆண்டனாவும் போட்டு பூஸ்டரை போட்டு கொடுத்த உடனே அதில் ஒரு சமையல் நிகழ்ச்சி போகும். ஒரு லிஸ்ட்டு காத்துக்கிரிக்கும், மச்சான் 500 ரூபாய்க்கு சாமம் பண்ணிக்காங்கண்டு. இந்த டிவி 20,000 ரூபாய்க்கு வேண்டது 20,500 ரூபா ஆகும். மறு ஒரு பேசியல் போகும் 20,500 சொச்சமாகும். மறு 21,000 ஆகும், 22,000 ஆகும். இன்னொரு சமையல் வரும், இன்னொரு பேசியல் வரும், இன்னொரு மருந்து வரும். மறு அதில் ஒரு ஒரு சிங்கொண்ட காட்டி விட்டுருவான். சிங்கு வேண்டணும் நிற்பாள். மறு மொப்பராம் கோல் பண்ணா வீட்டை வருமாம். அதை வாஷிங் மிஷின்ல போட்டு கழுவலாமாம். தேயிலை சாயத்தையும் அது உறிஞ்சி எடுக்குமாம். அப்படி மொப்புறம் விளம்பரம் காட்டுறோம், நம்பர் எழுதுங்கன்னு சொல்லி அந்த மொப்புரையும் ஆர்டர் பண்ணி எடுக்க வச்சது பிறகு மர ஒரு வாஷிங் மிஷினை காட்டுவான். மர எக்ஸசைஸ் செய்யற மிஷின் என்ற உடம்ப கொஞ்சம் குறைக்கணும் பிறகு இன்னலான மிஷின் நம்பான். இந்த டிவி 20,000 ரூபாய்க்குள்ளால இருந்து வேற மொத்தத்தையும் இழுத்தெடுக்கும். அது அந்த ஆசை உண்டாக்குறவ தான் அந்த அஸ்வாஜுக்கும். அது அஷீரத்துக்கும் உங்களோட குடும்பம், உங்களோட குடும்பம். அம்பாலுன் இக்தரஃப்துமூஹா நீங்க சம்பாதிச்ச உங்களோட பொருளாதாரம். வத்திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா நஷ்டம் பெறும் என்று பயந்து செய்த உங்களுடைய வியாபாரம். ஓ மசாகீனு தர்தௌனஹா நீங்க பொருந்திக்கிட்ட உங்களுடைய இல்லங்கள், நீங்க இருக்கிற வீடு. இம்பட்டும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட, அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறதை விட உங்களுக்கு எங்கேயாவது இது விருப்பமானதாக இருந்தால், இதெல்லாம் அல்லாஹ் ரசூலை விட, அல்லாஹ் ரசூலுக்காக போராடுறதை விட உங்களுக்கிட்ட ஹுப்பாக அஹப்பாக இருக்குமாக இருந்தால் ஃபதரப்பசு நீங்க பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு அழிவு வர போகுது, எதிர்பாருங்கன்ற அல்லாஹ் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரி அல்லாஹ்வோட கட்டளைய கொண்டு அல்லாஹ் வாரத்தை நீங்க அழிவை கொண்டு வாரத்தை நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, வேற போகுது நாசம் என்று நினைச்சுக்கோங்க. வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன் அல்லாஹ் அநியாயக்கார சமூகத்துக்கு நேர் வழி காட்ட மாட்டேங்கிறான். இது சூரத்து தௌபா 24வது வசனம். இதுல ஒரு சரியான ஒரு யதார்த்தம் இருக்கு தெரியுமா? சரியான ஒரு யதார்த்தம் என்னண்டா, இன்றைக்கு ஒரு மனுஷன் ஒரு தவறுல இருந்து மீள்றதுக்கு தடையாக இருக்கிறது நான் இந்த பட்டியல் தான், இந்த பட்டியல் தான். எப்ப அல்லாஹ் ரசூலை பெருசா நினைக்கானோ அப்ப அவன் இந்த பட்டியலை தூக்கி போடலாம். உள்ளத்துக்குள்ள எதுக்கு முஹப்பத்தை கூட கொடுக்கிறோமோ அந்த முஹப்பத்துக்காக நாம வெயில நிக்கிறது சுகமாகும், நெருப்புல நிக்கிறது இதமாகும். இன்றைக்கு ஒரு தந்தை கடல்ல அலைகளை மோதி கடந்து போய் ஆழ்கடலை கிழிச்சிக்கு போய் நிக்கான். மழை இடி மின்னல் மாறி என்று தெரிஞ்சாலும் பிள்ளைகளை படிப்பு செலவென்ன, சாப்பாட்டு செலவென்ன, வந்தாவா போனா போன்ற ஒருத்தன் போறான், உசுர பணயம் வச்சு போறான் என்றால் அந்த பொண்டாட்டி பிள்ளைகளுக்கிட்ட இருந்த நேசம் அவனை ஒரு உயிர் ஒரு மயிரிலையில நின்றுகிட்டு இருக்கான். வெளிநாட்டுக்கு போறான், பெரிய பில்டிங்ல ஒத்த கயிறை கொழி வச்சோடு பெயிண்ட் அடிக்கிறான். அந்த கயிறுல நம்பிக்கையா?
அந்த பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக நிக்கிறான், வெயில நிக்கிறான், கஷ்டப்படுறான். நெற்றி வேர்வையை சுண்டி விட்டுட்டு உடம்பு வருத்தத்தோட அந்த காசை எண்ணி வாங்கும் போது, சார் நாளைக்கு வேலைக்கு வரையாண்டு கேட்கான். அண்ணாவை சுட சுட அந்த வலியோட நாளைக்கு வேலைக்கு வரையாண்டு கேட்கான். அதாவது நாளைக்கு வந்து இந்த வெயில கிடக்கட்டா. அந்த வேதனை அவனுக்கு எப்ப சுகமாகுது தெரியுமா? இது என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு போய் சேரப்போகுது, நான் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு இந்த காசை கொடுக்க போறேன், என் பிள்ளைகள் நிம்மதியா தூங்கணும், என் பிள்ளைகள் கஷ்டப்படப்படா என்று நினைக்கிற ஒரு தகப்பன் அவன் கஷ்டத்தை சுகமா மாத்துறான். இதுக்கு காரணம் அவன் வச்ச ஹுப்பு தானே. நேசவும் பாசவும் இல்லாட்டி எவ்வளவு பிள்ளைக்கும் இப்படி போய் நிப்பானா? நிக்க மாட்டான். நேசம் வச்சால் நேசத்துக்காக நாங்க போறாங்க. இதே நேசத்தை இதை விட கூட அல்லாஹ் ரசூலுக்கு வச்சிட்டோம் என்றால், அந்த அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்யும் போது இந்த பொண்டாட்டியை தூக்கிறதுக்கு நமக்கு தயாராகும். இன்றைக்கு பொண்டாட்டி 5 நேரம் தொழுறாள் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவளோட வாழ்றாருண்டா, இவர் அல்லாஹ் ரசூல் ஒழுங்கா நேசிக்கலன்னு அர்த்தம். பொண்டாட்டி தான் பெருசா தெரிஞ்சிருக்கு. நான் நம்புறேன் அல்லாஹ்வை, நீ தொழுறா இல்ல, நான் என்ன உனக்கு புருஷன்? கண்ணே கண்மணியே 6 உயிரை என்றாலும் பரவாயில்ல, நீ போ, நீ வேணாம். நிறைய புருஷன்மார் தொழுறாங்கல்ல, பொண்டாட்டிமார் என்ன செய்ய? நான் புள்ளக்காரி பிள்ளையோட நீ பிச்சைக்கு போனாலும் பரவாயில்ல, தொழுகை இல்லாத புருஷனோட வாழ்றது பாவம். அவனுக்கு நீ உடம்ப கொடுக்கிறது குஃப்ரு. எப்படியோ காவிரோட இருக்கலாம், அவன் தொழுகை இல்லாதவன். தொழுகை என்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் குஃப்ருக்கும் வித்தியாசம் தொழுகை. அல் ஃபர்க் பைனல் அப்தி வல் குஃப்ரி தர்க்கு ஸலாத். அவ்வளவு முக்கியமான ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான முதல் கடமை தொழுகை. அந்த தொழுகை இல்லாத பொண்டாட்டியோட ஒருத்தன் இருக்கான் என்றால் அல்லாஹ் ரசூல இவன் நேசிக்கல, சும்மா பச்சை பொய்யாது. நான் சொல்றேன், அது எப்படி உர்றன்னு நீங்க கேளுங்களேன். அது எப்படி உர்ற? 12 வருஷம் வாழ்ந்த பொண்டாட்டிய, 4 புள்ள பெற்று தந்த பொண்டாட்டிய தொழுகை இல்லைன்றது விட்டு போறது அநியாயம் இல்லையா? அங்க நாம வளர்த்த புள்ள வகுத்துல இருந்து சம்பந்து பால் ஊட்டி வளர்த்தோம், அவளுக்கு சீதனம் கொடுக்க போடா. ஆனா நம்மட கலாச்சாரப்படி ஒரு மாடி வீடு கட்டுறோம். அவளுக்கு நல்லா தெரியுது, பாப்பா நமக்கு ஒரு மாடி வீடு கட்டுறாருன்ட்டு, பாப்பா நமக்கு தமிழ்நாட்டுல நிக்காருன்ட்டு நல்லா தெரியும். உம்மாக்கு நாம உள்ள ஒரு புள்ளன்ட்டு நல்லா தெரியும். எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு, இந்த பாசம் தாய் தகப்பன் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு 1 மாசம் பழகின ஒரு கருங்குரங்கோட ஓடி போறாள். 1 மாசம் பழகின அவளுக்கு, நாம இவனோட ஓடி போறோமே, இவன் கையால் ஆகாதவன், இவன் தொழில் இல்லாதவன், இவன் அழகில்லாதவன், இவன் நமக்கு சோறு தருவானா என்கிறதெல்லாம் விளங்கல்ல. நம்ம போனது போறோம், நம்மட பாப்பா அப்படியே செத்து போய் தருவாரே, நம்மட உம்மா வெக்கப்பட்டுருவாவே, நம்மட காக்கா தலை நிமித்த இயலாதே, நம்மட தங்கச்சிக்கு மாப்பிள்ளை எடுக்க இயலாதே, ஊர் நம்மள காரி துப்புமே என்கிற எந்த யோசனையும் அவளுக்கு ஈடுபடாது. துப்பினா துப்பட்டு, எனக்கு நீ முக்கியண்டா செல்லம் பண்ணிட்டு ஓடிடுவாள். ஓடுறாளா இல்லையா? சோ அந்த கருப்பனுக்கிட்ட, அந்த ஒரு அசிங்கமான ஒருத்தன்ட்ட 1 மாசம் வச்ச அன்பு தாயை விட, தகப்பனை விட, பொருளாதாரத்தை விட, குடும்பத்தை விட, அவளுக்கு கட்டிக்கிட்டு இருக்கிற 3 மாடி ஊட்ட விட, காசு பணத்தை விட பெருசாகும் போது இதை தூக்கி எறிகிறது அவனுக்கு சிம்பிள் ஆகுது என்றால், அல்லாவையும் ரசூலையும் எல்லாத்தையும் விட நேசிக்கும் போது அந்த மார்க்கத்துக்காக இதை தூக்கி எறிகிறது சிம்பிள். அதான் சஹாபாக்கள் செஞ்சாங்க. ஹிஜ்ரத்து போடாண்டு போனாங்க. ஊடு வளவு காணி தென்னம் ஈச்ச மர தோட்டம் வச்சுக்கிட்டு போனாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வியாபாரத்துல வித்தகன், தங்க கட்டிகளை வச்சுக்கிட்டு இருந்தவர். எனக்கு ரசூலுல்லாஹ், இஸ்லாம், ஈமான் அதான் பெருசு. போயிட்டாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர் தெருவில் வந்தா தனியா தெரியும், திரும்பி சொல்லுவாங்களாம், இங்கதான் எங்கேயோ முஸ்அப் நிற்கிறார் என்று. காரணம் என்ன தெரியுமா? முஸ்அப் இப்னு உமைருக்கு மட்டும்தான் அந்த அத்தர் வாங்க இயலும். அவ்வளவு பணக்காரர், அவ்வளவு பணக்காரர். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். ஒரு நையா பைசா கூட, ஒரு காசு பணம் எதுவுமே கிடையாதுன்னாங்க, வச்சுக்கோண்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது சொன்ன ஒரு ஹதீஸ்,
என்னுடைய நண்பன் முஸ்அப் இப்னு உமைர் எவ்வளவு வசதியாக இருந்தவர், உஹது போர்க்களத்தில் மரணித்து இருக்கிறார். அவருடைய உடம்பை மூட துணி இல்லாத ஒரு நிலையில், காலை மூடினா தலை தெரியுது, தலைய மூடினா கால் தெரியுது. இதுதான் அவருடைய நிலைமைன்றாங்க. இந்த உலகத்தை தூக்கி எறிஞ்சாங்க அந்த தீனுக்காக, மார்க்கத்துக்காக. இதுதான் அந்த ஹுப்புங்கிற அல்லாஹ் ரசூல எல்லாத்தையும் விட நேசிக்கும் போது இது பெருசா தெரியாது. இந்த உலகம் நமக்கு பெருசா தெரியாது. இந்த காசை தந்து ஏமாத்துற வேலை காட்ட இயலாது. காட்டலாமா? இந்த காசை தந்து ஏமாத்துற வேலை காட்டலாமா? நம்ம கிட்ட காட்ட இயலாது.